மூணார் டவுனில் கால்நடை பயணிகள் பெரும் சிரமப்பட்டு வருகின்றனர். கால்நடை பயணிகளுக்காக அனுமதிக்கப்பட்ட நடைபாதைகளில் சாலையோர வியாபாரமும் வாகனங்கள் நிறுத்துவதும் அதிகரித்து வருவதால் கால்நடை பயணிகள் பெரும் சிரமப்பட்டு வருகின்றனர். இதனால் வாகன விபத்துகளும் தொடர்ந்து வருகிறது. மூணார் டவுனில் முக்கிய சாலைகளில் ஃபுட்பாத்துகளை இப்போது கால்நடை பயணிகளுக்கு உபயோகிக்க முடியாத நிலை உள்ளது. இருசக்கர வாகனங்கள் அனுமதி இல்லாமல் நிறுத்துவதும் வழியோர வியாபாரமும் ஃபுட்பாத்துகளை கையேறியுள்ளன. இதோடு பள்ளிக்கூடங்களுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் உட்பட உள்ள கால்நடை பயணிகள் கூட்ட நெரிசல் உள்ள சாலைகளில் பயணம் செய்து வருகின்றனர். முக்கிய சாலைகளில் சாலையோரங்களில் ஏராளமான சிறிய கடைகளை அமைத்தும் பெட்டி கடைகளை அமைத்துதான் சாலையோரங்கள் கையேறப்பட்டுள்ளன. பள்ளிக்கூட நேரங்களில் வாகன நெரிசல் அதிகரித்துள்ளதால் விபத்துகளுக்கான வாய்ப்பும் அதிகரித்துள்ளது. நடைபாதைகளை கையேறி வியாபாரம் நடத்துவது விபத்துகளுக்கும் காரணமாகியுள்ளது. இந்த டூரிஸ்ட் கெஸ்ட் வர்றவங்க பைக் பார்க்கிங் இந்த கடைகள் உள்ள ஃபுட்பாத்ல நடக்கிறதுக்கு முடியல. கெஸ்ட் வர்றவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. தமிழ்நாட்டுல இருந்து வர்ற கடைக்காரங்க சிறு கடைக்காரங்கலாம் வழியில பிளாட்ஃபார்ம்ல கடையை போறதுனால பெரியவங்க வயசானவங்க நடக்க முடியல, கீழே வலிக்க விழுந்துறாங்க. அந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கு. இது உடனடியா நம்ம பஞ்சாயத்தும் போலீஸும் உடனே நடவடிக்கை எடுக்கணும். நடைபாதைகளில் நிறுத்தப்படும் வாகனங்களை நீக்கம் செய்யவும், அனுமதி இல்லாமல் இந்த பகுதியில் நடத்தப்படும் வியாபாரங்களை நிறுத்தவும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். நியூஸ் பியூரோ, மூணார்.